அமெரிக்கால வேலை செய்யணும்னு கனவோட இருக்கிற பல பேருக்கு H1B விசா ஒரு பெரிய வரம். ஆனா இப்போ அந்த கனவுல ஒரு சின்ன ஆட்டம் கண்டிருக்கு. அமெரிக்கா அரசாங்கம் ஒரு புது ரூல் கொண்டு வரதா ஒரே பேச்சா இருக்கு. இத கேட்டதும் ஒரு குரூப் அப்பாடா இப்பதான் சரியான முடிவெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு குரூப் ஐயோ இப்படி ஒரு சோதனை வந்துருச்சேன்னு தலையில கை வைக்கிறாங்க. உண்மையில என்னதான் நடக்க போகுது? வாங்க இந்த முழு விஷயத்தையும் ஆழமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். அமெரிக்காவோட குடியேற்ற கொள்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கன்றத பொறுத்து தான் பதில் மாறும். ஒரு பக்கம் அமெரிக்க ஊழியர்கள் இது எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டெக் கம்பெனிகளும் வெளிநாட்டு ஊழியர்களும் இது எங்களுக்கு பெரிய அடின்னு சொல்றாங்க. அட, ஒரே விஷயத்துக்கு எப்படி ரெண்டு நேர் எதிரான கருத்து இருக்க முடியும்? அந்த மர்மம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோ இந்த புது பிளானோட ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வர்ற ரொம்ப திறமையான ஆட்களுக்கு கம்பெனிங்க கொடுக்க வேண்டிய மினிமம் சம்பளத்தை சும்மா ராக்கெட் வேகத்துல ஏத்தி விட போறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இனிமே ஒரு ஃபாரின் எம்ப்ளாயிய வேலைக்கு எடுத்தா கம்பெனியோட பர்ஸ் நல்லாவே காலியாகும். இதனால பல கம்பெனிங்க வடிவேலு சொல்ற மாதிரி, ஆஹா என்னடா இது H1B வீசாவுக்கு வந்த சோதனைன்னு தலையில கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் வாங்க. மேலோட்டமா பார்க்காம இந்த திட்டத்துல உண்மையில என்னதான் சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு சம்பளம் ஏறும்னு புள்ளி விவரத்தோட பாப்போம். அப்போதான் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு பெருசுன்னு நமக்கு உரைக்கும். நம்ம பார்க்க போற இந்த எல்லா தகவல்களுக்கும் ஆதாரம் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வெளியான ஒரு கட்டுரைதான். அமெரிக்காவோட தொழிலாளர் துறை என்னென்ன மாற்றங்களை முன்மொழிஞ்சிருக்காங்கன்னு இந்த அறிக்கை தெளிவாக விவரிக்குது. இது ஏதோ காத்து வாக்குல வந்த செய்தி இல்லைங்க, அதிகாரப்பூர்வமான ஒரு முன்மொழிவு. இப்போ பாருங்க, இந்த நம்பர் தான் விஷயத்தோட மொத்த தீவிரத்தையும் காட்டுது. அதாவது வெளிநாட்டு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் சம்பளம் அவங்களோட அனுபவத்தை பொறுத்து 21% 33% வரைக்கும் உயரலாமா. உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி ஒருத்தருக்கு வருஷத்துக்கு $1,00,000 சம்பளம் கொடுக்குதுன்னா, இந்த புது ரூல் வந்த பிறகு அதே வேலைக்கு $1,33,000 வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அடேங்கப்பா, இத கேட்ட உடனே பல கம்பெனி முதலாளிங்க ஆணிய புடுங்க வேண்டான்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இயல்பாவே நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, எதுக்கு திடீர்னு இவ்ளோ பெரிய சம்பள உயர்வு? இந்த அரசாங்கம் எந்த பிரச்சனைய சரி செய்ய இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வாங்க அந்த காரணத்தை தான் இப்ப தோண்டி துருவி எடுக்க போறோம். முதல்ல இந்த மாற்றத்தை ஆதரிக்கிறவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு பாப்போம். அவங்களோட முக்கியமான வாதமே எங்கள் நாட்டு மக்களை எங்கள் வேலைகளை பாதுகாக்கத்தான் இந்த சட்டம் அப்படிங்கறதுதான். இது அமெரிக்க ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. அரசாங்கத்தோட லாஜிக் ரொம்ப சிம்பிள்ங்க. வெளிநாட்டு ஊழியரை வேலைக்கு எடுத்தா செலவு அதிகமாகும்னு தெரிஞ்சா கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க? இயல்பாவே அதே திறமையுள்ள அமெரிக்க ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. இது ஒரு வகையான பொருளாதார ரீதியான அழுத்தம்தான். இப்ப இருக்கிற சிஸ்டத்தை குறை சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசிங்க, H1B திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ரொம்ப ஸ்பெஷலான திறமசாலிகளை, அதாவது அந்த துறையில கில்லாடிங்களை நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் தான். ஆனா சில கம்பெனிங்க இருக்காங்களே, அவங்க வடிவேலு சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி இந்த சிஸ்டத்தையே ஒரு குறுக்கு வழியா மாத்திக்கிறாங்க. அமெரிக்கர்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக வெளிநாட்டுல இருந்து கம்மி சம்பளத்துக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இதனால உள்ளூர் அமெரிக்கர்களோட சம்பளம் அடி வாங்குது, வேலைவாய்ப்பும் பறிபோகுது. இதுதான் உங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு. ஆனா ஒரு நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இந்த திட்டத்தை எதிர்க்கிறவங்க, முக்கியமா பெரிய டெக் கம்பெனிங்க சொல்ற வாதம் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அவங்க தரப்பு நியாயத்தையும் நாம கண்டிப்பா கேட்டே ஆகணும். கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்னும் பணத்தை மிச்சம் பிடிக்க வெளிநாட்டு ஆட்களை எடுக்கல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் மாதிரி துறைகள்ல வேலை செய்ய எங்களுக்கு தேவையான அளவுக்கு திறமையான ஆட்கள் அமெரிக்காவில இல்ல. இந்த திறமை பற்றாக்குறையை நிரப்பத்தான் உலகம் முழுவதிலிருந்தும் பெஸ்ட் ஆட்களை தேடி எடுக்கிறோன்னு சொல்றாங்க. புது டெக்னாலஜியை உருவாக்க இவங்க தேவை என்பது அவங்களோட வாதம். இந்த எதிர்வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த மேற்கோளை பாருங்க. நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் அமெரிக்கன் பாலிசிங்கிற அமைப்பு செஞ்ச ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஒரே படிப்பு, ஒரே அனுபவம் உள்ள அமெரிக்க ஊழியரையும் H1B ஊழியரையும் ஒப்பிட்டு பார்த்தா H1B ஊழியர்களுக்கு சம்பளம் ஒன்னும் கம்மியா கொடுக்கப்படலையா, பல நேரங்கள்ல சமமாவோ அல்லது அதிகமாவோ தான் கொடுக்கப்படுதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்போ மலிவான உழைப்புங்கிற வாதம் உண்மையிலே தவறா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த விவாதத்தோட மையப்புள்ளி இதுதான். ஒரு பக்கம் அரசாங்கம் முதல்ல ஏன் நாட்டு மக்களுக்கு வேலைன்னு சொல்லுது.
இன்னொரு பக்கம் கம்பெனிங்க உலகத்தரம் வாய்ந்த திறமைகள் இல்லாம எங்களால வளர முடியாதுன்னு சொல்லுது. ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இது ஒரு சிக்கலான தர்ம சங்கடம்தான். இந்த பிரச்சனை இன்னும் தெளிவா புரியணும்னா இந்த H1B விசா சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம சுருக்கமா புரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த சம்பள உயர்வோட உண்மையான தாக்கம் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்க அரசாங்கம் மொத்தம் 85,000 புது H1B விசாக்களை மட்டும்தான் கொடுக்குது. ஆனா இந்த விசாக்களுக்கு விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டும். கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க. தேவைக்கும் சப்ளைக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறதால அரசாங்கம் ஒரு லாட்டரி முறைய பயன்படுத்துது. யாரு ரொம்ப திறமையானவங்க, யாருக்கு ரொம்ப தேவைன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர்ல குலுக்கல் முறையில 85,000 பேரை ரேண்டமா தேர்ந்தெடுப்பாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ஷ்ட பரீட்சை. எவ்வளவு திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லனா வீசா கிடைக்காது. என்னடா இது சின்னப்புலத்தனமா இருக்குன்னு நமக்கு தோணலாம், ஆனா இதுதான் நடைமுறை. முக்கியமா அமெரிக்காவோட டாப் யூனிவர்சிட்டிகள்ல படிச்சு முடிக்கிற வெளிநாட்டு மாணவர்களுக்கு இந்த விசா ஒரு லைஃப் லைன் மாதிரி. அவங்க படிச்ச படிப்பு வச்சு அமெரிக்காலேயே தங்கி வேலை செஞ்சு அந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு பங்களிக்க இந்த விசா ரொம்ப அவசியம். இந்த வழி அடைக்கப்பட்டா அமெரிக்கால படிச்ச பல திறமையான மூளைகள் வேற நாடுகளுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து இந்த விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வருவோம். இந்த மாற்றத்தால உண்மையில என்னென்ன விஷயங்கள் கேள்விக்குறியாகி இருக்கு? இது ஒன்னும் நேத்து முளைச்ச புது யோசனை கிடையாது. இந்த ஸ்லைட பார்த்தா தெரியும், இது ஒரு அரசியல் ஊசல் மாதிரி. முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்போட ஆட்சி காலத்துல இதே மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பைடன் நிர்வாகம் அதை நிறுத்தி வச்சாங்க. இப்ப திரும்பவும் அதே விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. இதுவே இந்த விஷயம் எவ்வளோ சர்ச்சைக்குரியதுன்னு நமக்கு நல்லா காட்டுது. கடைசியா சொல்லணும்னா, இந்த முழு பிரச்சனையும் 2 விஷயங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான். ஒன்னு உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பது, இன்னொன்னு உலகளாவிய திறமைகளை நாட்டுக்குள்ள கொண்டு வந்து புதுமைகளையும் வளர்ச்சியும் உறுதி செய்வது. இதுல எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த H1B சம்பள உயர்வுங்கிறது வெளிநாட்டு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கச் செய்யவா, இல்ல கம்பெனிகள் வெளிநாட்டு ஆட்களை எடுக்கிறதே தடுக்கவா, இல்லாட்டி திறமையான ஆட்கள் நாட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு தடையா? இதுல சரியான சமநிலை எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு விரிவான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.